இந்த முதலாவது கேள்வி செய்து ரெண்டாவது கேள்வி பாமன். இந்த தூரம் R, இந்த தூரம் வந்து 2R. மின்னோட்ட திசை இப்படியே வந்து சரி ரைட். சோ இது ஒரு வட்டத்தளத்துல அரைவாசி பகுதி, இது ஒரு வட்டத்தளத்துல கால்வாசி பகுதி. ரைட். முதல்ல திசையை பார்ப்போம், காந்த புலங்கள் திசையை பார்ப்போம். இது எடுத்தீங்கன்னா மிஞ்சல போது உள்ளுக்கு cross. நான் இதை 1 போறேன்னா இதை 2 போறேன்னா ஸோ B1 வந்து cross, B1 cross. இங்க எடுத்தீங்கன்னா இதுவும் மையத்துல cross தான். ஸோ B2வும் cross தான், ரெண்டுமே cross தான். ஸோ ரெண்டும் ஒரே திசையாக ரெண்டும் cross என்றதால் ரெண்டும் ஒரே திசையாக காணப்படுறதால விளையுள் காந்த பாய அடர்த்தி B சமம் என்னவாகி போகுதுன்னா B1 பிளஸ் B2 ஆக. B1 மியூ நோட் NI இன் கீழ் 2R. ஸோ மியூ நோட் I 2R என்னுக்கு பதிலா half சக. அடுத்தால் மியூ நோட் NI இன் கீழ் 2R I என்னுக்கு பதிலா 1/4 கால்வாசி வட்டம் 2R 2Rக்கு பதிலா 2R. சுருப்பிடிங்க உங்களுக்கு மியூ நோட் I இன் கீழ் 4R சக மியூ நோட் I இன் கீழ் 4 16. ஸோ 5 மியூ நோட் I இன் கீழ் 16 ஆன்சர். சரியா பிள்ளைகள், இதான் முதலாக கேள்விக்குரிய ஆன்சர். அநேகமா இந்த முதலாம் கேள்வி நேரம் செய்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செய்யாதாக்கள் மட்டும் குயிக் கேள்வி கொள்ளுங்க, செய்தாக்களுக்கு பிரச்சனை இல்லை. அடுத்த கேள்வி கேட்டதில்லை நான் உள்ள இப்படி வருதுன்னு R வந்து 3R தூரத்துல திசை மாறுது பிள்ளைகள். சோ மின்னோட்டம் இஞ்சால திசையில வந்து இப்படியே இறங்கி இப்படியே போகல, மின்னோட்டம் இஞ்சாலேண்டா இஞ்சால கிராஸ் இஞ்சால டொட். சோ இது 3 மூன்றாவது பகுதி எடுத்தோம்னா டொட் வர போது B3. சோ B3க்கு டொட் வரத்தால திசை என்ன செய்யும் உங்களுக்கு கழிபடும். 2 B1ஓட மைனஸ் B3 வரும். ஏன்னா ரெண்டு ஒரே திசை, ரெண்டு கிராஸும் ஒரு திசை, டொட் வந்து எதிர் திசை. ஆகவே என்ன செய்யும்னா காந்தப்பாயம் கழிபடும். கழிக்கிற பெருமானத்தை போட்டீங்களா இருந்தா மியூ நோட் I இன் கீழ் விளங்குதா 2Rக்கு பதிலா 3R 1/2 அரை 1/2 1/2 எழுத்து விளங்குதானே. ஸோ இதான் வந்து அடுத்த கேள்விக்கான விட. கழிக்கணும் ரெண்டும் ஒரு திசை மற்ற கழிபட போது கழிச்சிங்கன்னா மியூ நோட் I இன் கீழ் 6 12. சரியா, சுருக்குனீங்கன்னா 11 48 மியூ நோட் I இன் கீழ் 6. சரி, இந்த கேள்வியும் எல்லாரும் செஞ்சிருப்பீங்க. சரி, அழிக்கிறேன்னா எங்களை செஞ்சிருப்பீங்க எல்லாரும். கூட்ட அழிக்கிற மட்டும் தானே, எதுவும் பிரச்சனை வந்திருக்க மாட்டேது. ரைட். அடுத்த கேள்வி. இது A, இது B.
ஸோ மின்னோட்டம் இப்படி போகும்டா, இதால வந்து மின்னோட்டம் இப்படி இறங்கி இதால மேல ஏறி இப்படியே வந்து ஒரு சர்க்கிளா மாறப்போகும். சும்மா திசையை பார்ப்போம். ஏயால உருவாகிற என்ற நீளத்தால உருவாகிற அந்த காந்தப்பாய அடர்த்தியை பாத்தீங்களா இருந்தா மின்னோட்ட திசை இஞ்சால பக்கம் கை வச்சிங்கன்னா இஞ்சால பக்கம் க்ராஸ் இஞ்சால பக்கம் டாட். ஸோ ஏயால உருவாகிறது டொட்டா இருக்கும். பி ஏயால உருவாகிறது டொட். பிஏல பாத்தீங்கன்னா மின்னோட இப்படி போகும்போது வலது கையை வச்சிங்கன்னா மின்னோட்ட திசையில உங்களுக்கு இஞ்சால பக்கம் க்ராஸ் வரும். ஸோ பிஆல உருவாகிறது க்ராஸ் இருக்கும். ஒன்று டாட் ஒன்று க்ராஸ். மின்னோட்டம் வந்து எதிர் திசையா போகும்டா, காந்தப்புலம் வந்து மாறுது. ஆகவே விளைவு காந்தப்புலம் பி சமன் பி ஏ மைனஸ் பி பி. இந்த ஏ நிலம் குறைவண்டதால் ஏக்குரிய ஆரை குறைவாக இருக்கிறதால இவர்ல தான் காந்தப்பாய அடர்த்தி உங்களுக்கு உயர்வாக இருக்கும். மியூ நோட் ஐயின் கேர்ள் 2a half என்னுக்கு பதிலாக half மைனஸ் மியூ நோட் ஐயின் கேர்ள் 2b என்னுக்கு பதிலாக half அரைவாசி கடந்தானே. ஸோ என்னுக்கு பதிலா அரைவாசி என்று வரும். சுருக்குறீங்கன்னா மியூ நோட் ஐயின் கேர்ள் 4 எடுத்தோம்னா 1/a மைனஸ் 1. சரியா பிள்ளைகள்? இந்த கேள்வியும் செய்திருப்பீங்க. கொஞ்சம் டைம் நேரம் குயிக் எழுதுங்களா, நிறைய டைம் நேரம் பண்ணாங்க. அனைமையெல்லாம் செஞ்சிருப்பீங்க இந்த கேள்வியெல்லாம். அடுத்த கேள்வி. நீர்கூடால பிள்ளைகள் காந்தப்பாய வரப்பொருள் க்ராஸ் டாட். இந்த பகுதி டாட் பண்ணி வருத்துரிமை இல்லை. பி மண்டை கோணம் தீட்டா ஆரே. ஒரு வட்டத்தடமாக இருந்தால் பி சமன் மியூ நோட் ஐயின் கீழ் 2r இன்டு என். இதான் நம்ம சமன்பாடு, வளமையான சமன்பாடு. இவங்களுக்கு கோணம் தராங்க தீட்டா. தீட்டா வந்து ரேடியல் அழைக்கப்படுகின்ற கோணம். என்ன அர்த்தம்னா 2π கோணமாக இருந்தால், ஒரு வட்டமாக இருந்தால் மியூ நோட் ஐயின் கீழ் 2r. ஒரு முழு வட்டமாக இருந்தால் இந்த தீட்டா என்னவாகும் 2π. 2πக்குரிய உங்களோட காந்தப்பாயம் தான் 2π கோணமாக இருந்தா மியூ நோட் ஐயின் கீழ் ஆறுண்டா தீட்டா கோணம் என்ன. இதான் எண்ணுக்கு வர போகுது. இந்த எண்ணுக்கு பேர வர போறது தடங்கள் எண்ணிக்கை பார்க்க அப்படிதான் வளமையா. தடங்கள் எண்ணிக்கை பார்ப்பீங்க எப்படி, நீங்க அரைவாசி எப்படி பாத்தீங்க இது வரைக்கும், இது எப்படி பாத்தீங்க பார்த்தா 180 பாகையின் கீழ் 2π பாத்துப்பீங்க. பாக்குறேன் சொல்லி 3 பாத்துப்பீங்க. 3 இப்படி பாத்துருப்பீங்க. ரேடியன்ல பாக்குறா பையன் கீழ் 2π பாத்துருப்பீங்க. இதான் உண்மையா அந்த எண்ணுக்குரிய சமன்பாடா இருக்கு. 90 பாகை கால்வாசி தடம் பாக்குறேன்டா 90 பாகை எண்கள் 360 பாகைன்னு பாத்துருப்பீங்க. நம்ம கால்வாசி தடம் அல்லது π/2 எடுத்தீங்கன்னா π/2ல பாத்துருப்பீங்க. ரேடியன்ல அளக்கிறதா இருந்தா. இங்க என்ன செய்ய போறோம், நம்ம இந்த எண்ணுக்கு பதில் என்ன போட போறோம், ரேடியன்டா ரேடியனுக்கு மாத்திரம் எப்படி மாத்திரம் 2π இன் கீழ் தீட்டா. ஸோ தீட்டாவுங்கள் 2π. இதான் என்ன வாய்க்கும் இந்த குறிப்பிட்ட தடங்கள்ற நம்பர் ஆகி. அவ்வளவுதானே. மியூ நோட் ஐ மியூ நோட் ஐ தீட்டாவின் கீழ் 4π
சேவலையில தான் கேட்டு உடனே எக்ஸ் கொடுத்து உள்ள காந்த பயணி கவனிங்களா நம்ம என்ன செய்ய மலை மாதிரி ஒரு டெல்டா எல் பகுதியை கருதும் டெல்டா எல் பகுதியை கருதும் டெல்டா எல்ல மின்னோட்டம் ஒரு திசை வரும் சரிதானே நல்லா கவனிச்சுங்க பிள்ளைகள் இதான் அந்த வட்டம் இதான் அந்த வட்டத்தடம் மின்னோட்டம் ஓடி தூக்கி ஓடக்குள்ள காந்த புலம் வரப்போகுது ரைட் நம்ம இந்த டெல்டா தடம் இதை கருதிட வேண்டாம் கருதிட வேண்டாம் இதுல இருந்து இந்த புள்ளியில வரக்கூடிய காந்த பாயலங்கிறோம் அப்ப என்ன செய்ய போனா இங்க இருந்து காந்த புலம் அப்படி வரப்போன இந்த திசையில வரப்போகுது சரிதானே இப்படி இருந்தா இதான் துண்டு இங்க புலம் இருக்கா இந்த திசையில காந்த புலம் வரும் இப்படி கீழ் திசையில நீங்க ரெண்டு பகுதியா பிரிக்கலாம் ஒன்று இப்படி கிடையா பிரிச்சீங்கன்னா இது டீட்டான்னு போறோம் அந்த கோணத்தை இது டீட்டா வைங்க இது பியா இருந்தால் டெல்டா பியா இருந்தால் இது டெல்டா பி sin theta cos theta ఇప్పుడు అన్న சரி அப்படி இதே மாதிரி ஒவ்வொரு தடத்தையும் எடுத்தீங்கன்னா இதான் வட்டம்னா மேல் தடத்துல பார்க்கக்கூட அப்படி கீழே வர மாதிரி கீழ் தடத்தை எடுத்தீங்கன்னா அப்படி மேல வருமே இப்படி இங்க காந்த புலம் வரும் இதால வர காந்த புலம் மேல இருக்கு இப்படி இருக்கு இங்க இருந்து பாத்தீங்களா இருந்தா இதுல புலம் வந்து உங்களுக்கு மேல வரும் இப்படி வரும் அப்ப என்ன செய்யணும்னா இவர் ரெண்டா பிரிவார் இப்படி நிலைக்குத்தாம் பிரிவார் அதே மாதிரி கிடையாவும் பிரிவார் இப்படி ஒவ்வொரு பகுதியும் நீங்க கருதும் போதும் இதான் அந்த புள்ளி என்ன இந்த புள்ளி இவரண்டா இந்த புள்ளியில இருந்து எல்லா பக்கமும் என்ன செய்ய முடியும் எல்லா பக்கத்துலயும் ஒரு கூம்பு மாதிரியான ஷேப்ல எல்லா பக்கமும் என்ன செய்ய முடியும் புலம் வரும் வட்டத்திலிருந்து வந்து எல்லா பக்கமும் வரும் எல்லாத்துக்கும் நிலைக்குத்து கூறு என்ன செய்யும் சமப்படுத்தப்படும் எல்லா நிலைக்குத்து கூறு கிடைக்கூறு மட்டும்தான் வரப்போகுது அந்த கிடைக்கூறால மட்டும்தான் என்ன செய்யும் செய்யப்படும் ரைட் இது தீட்டாண்டா இந்த கோணம் தீட்டா இப்படின்னா இது வட்டம் பிள்ளைகள் இது அந்த பகுதி கருதுற பகுதி மின்னோட்ட திசையோட நீங்க எந்த புள்ளியை கருதுறீங்களோ திசை பிடிக்கன்னா மின்னோட்ட திசையோட அமைக்கிற கோணம் இந்த கோணம் தீட்டா வைக்கணும் இந்த புள்ளி உள்ள கொண்டு தீட்டா வைக்கணும் இந்த கோணம் தீட்டாவா இருந்தால் அடுத்த கோணம் பிள்ளையாகுமே தீட்டா போட்டோம்னா சைன் தீட்டா வர போகுது இந்த தீட்டா வரும் தீட்டாவா இருந்தால் தூரம் பகுதி கிடையா மட்டும்தான் வரப்போகுது கோணம் இப்படி இது தீட்டான்னு வரப்போறோம் தீட்டா இதா இருக்கும்
இது தீட்டாங்க இதில் வந்து சரி இந்த கிடையாக வார விசை மட்டும் என்ன செய்யும் குறிப்பிட போதா நிலைக்குத்த வார ஒன்றும் வராது நம்ம வலைமேசம் படுத்த மாட்டேன் என்னது பி சமன் டெல்டா பி சமன் மியூ நோட் ஐயின் கீழ் 2r சாரி டெல்டா எல் sin theta over r வர்க்கம் பயோசபாட்ட விதியிலிருந்து டெல்டா பி சமன் மியூ நோட் ஐ டெல்டா எல் sin theta ரைட் சோ மியூ நோட் ஐ அது அப்படி இருக்கட்டும் r வர்க்கம் அப்படி இருக்கட்டும் டெல்டா எல் இந்த டெல்டா பி பகுதியில வரக்கூடிய மின்புலத்துக்கு காரணமானது வந்து மொத்த டெல்டா எல் பார்த்தோம்னா 2πr டெல்டா எல் வரப்போகுது இந்த டெல்டா பி காந்த பாயத்துக்கு காரணமா வரப்போற நீளம் வந்து டெல்டா எல் மொத்தமா 2πr வரும் sin theta எடுத்தோம்னா sin theta இதான் தீட்டாமா இதான் மின்னோட திசையோட அமைக்கிற கோணம் தீட்டா இருக்கான் இதான் தீட்டா ரைட் தீட்டா எடுத்தோம்னா எதிர்பக்கம் அயல் பக்கம் எதிர்பக்கம் செம்பக்கம் ஆரின் கீழ் இந்த நிலம் ஆர் வர்க்கம் பிளஸ் எக்ஸ் வர்க்கம் வர்ற வர்க்கம் ஆர் வர்க்கம் பிளஸ் எக்ஸ் வர்க்கம் வர்ற வர்க்கம் சூப்பர் மாறலி சரியா பிள்ளை டெல்டா எல் வந்து 2πr sin theta வந்து வலமையான sin theta எதிர்பக்கம் r இது x இருந்தா இது r வர்க்கம் பிளஸ் x வர்க்கம் ரைட் இப்போ உங்களுக்கு ஒரு r மட்டும் r வர்க்கம் இதுக்கு மேல 2πr r வர்க்கம் வரப்போன கீழே இது r ஆகல இது எக்ஸ்ட்ரா வரணும் இது r வராது என்ன இது r வராதா இந்த பகுதி r வராது இந்த புள்ளியில இருந்து பாக்குற தூரம் தானே இதுதான் வருமா இந்த தூரம் வந்து இதான் காந்தப்பாய அடர்த்தி காணக்கூடிய டெல்டா எல் புள்ளியிலிருந்து பி காண தூரம் இந்த தூரம் இல்லையே அதுவும் இதான் வருமா 4πr வர்க்கம் வராது அதனால இது நான் எஸ் போடுறேன் எஸ் வர்க்கம் வரும் இந்த நிலத்தை போடணும் எஸ் வர்க்கம் 4π எஸ் வர்க்கம் தான் வரும் என்ன ஸோ 4π எஸ்க்கு பதிலா திரும்ப ஆர் வர்க்கம் பிளஸ் எக்ஸ் வர்க்கம் ரைட் சரி அப்படி திரும்ப காய்க்கிறேன் பொருங்களா வழங்கப்படுத்தேன் பொருங்க வழங்காத கல்வி சுருக்குனீங்கன்னா மியூ நோட் ஐயின் கீழ் 4π வெட்டுப்பட போது வெட்டுப்பட்டா 2 வரும் இங்க ஒரு ஆர் வர்க்கம் இருக்கு ஆர் வர்க்கம் இங்க 2 இருக்கு இது வர்க்கம் மூலம் இருக்கிறதால ஆர் வர்க்கம் சக எக்ஸ் வர்க்கம் ஒன்றும் அரையும் 1/2 3 2 ரைட் இதான் முடியா ஆர் வர்க்கம் சக எக்ஸ் வர்க்கம் வேற 3 2 இங்க 2πம் வெட்டுப்பட்டா 2 வரும் பிள்ளைகள் ஆர் வர்க்கம் மேல ஆர் வர்க்கம் சக எக்ஸ் வர்க்கம் இது 1 ஒராம் அடுக்கு இது அரையாம் அடுக்கு இப்படி போடுவோம் பேசிக்காண்டி இது அரையாம் அடுக்கு அடுக்குகள் சமன் அடுக்குகள் கூடுபட போது 1 அரையும் 1/2 3 2 இந்த கேள்வியில நீங்க எக்ஸ பூஜ்ஜியமாக்குறீங்களாக இருந்தா எக்ஸ பூஜ்ஜியமாக என்ன வரப்போகுது உங்களுக்கு எக்ஸ் பூஜ்ஜியமாக இருந்த பி எங்க வந்துடும் பி மையத்துக்கு வரப்போகுது எக்ஸ் பூஜ்ஜியமாகும் மீனிங் வந்து எக்ஸ் பூஜ்ஜியமாக மீனிங் இந்த பி என்ற புள்ளி மையத்தில் வரப்போகுது மையத்துக்கு வரும் என்ன விட வரணும் பாத்தீங்கன்னா மியூனோட ஐயங்கள் 2r விட வரணும் கேட்டேன் புள்ளி வந்து மையமாக இருந்தா வார விட வந்து மியூனோட ஐயங்கள் 2r விட வரணும் எக்ஸுக்கு பூஜ்ஜியமாக இவர் இல்லாம போனாருண்டா மியூ நோட் ஐ ஆர் வர்க்கத்தின் கீழ் 2
R வர்க்கம் 3/2 வர போகுது. எக்ஸ் பூஜ்ஜியமாக மாட்டா. அப்ப வர்க்கம் வெட்டுப்பட்டா கணம் வரும். ஆர் கணம் மேல ஆர் வர்க்கம் வெட்டுப்பட மாட்டா. திருப்ப மியூனோட் ஐயின் கீழ் 2R வரும். எக்ஸ் பூஜ்ஜியமாக மையத்தில் உள்ளதாக நீங்க கருதலாம். திரும்ப கவனிக்க பிள்ளைகள் கொஞ்சம் கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும். இதுவுமே அந்த ப்ரூஃப் உங்களுக்கு தேவையில்லை. சரி, அந்த ப்ரூஃப் தேவையில்லை. சும்மா எக்ஸ்ட்ரா போட்டு அந்த கல்வியை இது உங்களுக்கு சிலபஸ்லயும் இல்லை. இது சும்மா நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தந்த கல்வியானா பெருசா குழம்பாதீங்க. என்ன நான் தந்தேன்னா மின்புலத்துல இப்படி ஒரு கேள்வி செய்யறோம் நம்ம. அந்த மின்புலத்துல ஞாபகம் நினைக்கிறவங்களுக்கு ஒரு கடத்தி கொண்டு இங்க இருந்து காணப்படுகிற ஒரு புள்ளியில அழுத்தம் கப்பணும் ஒரு குறிப்பிட்ட தூரத்துல. இது எக்ஸ் இது ஆறா இருந்தா இது இந்த செனபுடுமி இந்த தூரத்துல உள்ள அழுத்தம் கப்பம். அந்த அழுத்தம் காணக்குள்ள இந்த புள்ளியால அழுத்தம் நீங்க காணுவீங்க. அந்த ஐடியாவுக்கு தான் இந்த நான் இப்படி அழுத்தம் தான் வரும். எல்லா புள்ளியும் அழுத்தம் வரப்போகுது. புள்ளி அழுத்தம் வந்து நிலைக்குத்து அழுத்தம் எல்லாம் இல்லாம போய் உங்களுக்கு கடைசியா கிடை அழுத்தம் மட்டும்தான் வரும் மாவட்டத்தில். அந்த அழுத்தம் காணுறதுக்கான சமன்பாடு நம்ம வளமையா மாதிரி செஞ்சு ஒரு கோலம் மாதிரி எடுத்து இந்த கேள்வியை காணுவோம். ஸோ அந்த கன்செப்ட்ல தான் இந்த கேள்வி செய்ய போறோம். இது நான் இது கதைக்கு எதுவுமே தேவையில்லை. இந்த பகுதியுமே தேவையில்லை. உங்களுக்கு என்ன காரணம்னா இதுல உருவாகிற காந்த புலத்துக்கு என்ன காரணம் என்று கதைக்கிறதுக்கு தான் நான் இந்த விஷய கொலை பிடிக்கிறேன். உங்களுக்கு இதால வர கோணம் இதால இந்த பகுதி யாரு மேல ஒரு டெல்டா எல் பகுதியை கருதுனா இந்த டெல்டா எல் பகுதியால இந்த புள்ளியில் அமைக்கிற கோணம் தீட்டா. மேல் பகுதி இப்படி இருக்க போகுது. சரியா? டெல்டா இப்படி வட்டமா போகுதுன்னா இந்த மேல் பகுதி தொடர் இப்படி இருக்க போகுது. பி இங்க இருக்காரு. சோ அந்த கரண்ட் போற பகுதி இப்படி இருக்கும். மின்னோட்டம் போற திசை இப்படி இருந்தா இதுல புள்ளி பி இருக்குண்டா இந்த திசைக்கும் இந்த கோணத்துக்குமான கோணம் வந்து தீட்டா கோணம். இந்த கோணம் தீட்டாண்டா இந்த கோணம் தீட்டா ஒன்று விட்ட கோணம். மேல் பகுதியால வரக்கொள்ள பி வந்து இப்படி வருமாக இருந்தா கீழ்பகுதியால வரக்கொள்ள பி வந்து அதுக்கு எதிர் திசையா வரணும். பி ஒன்று கீழே வந்து ஒன்று மேலே வரணும். பி எல்லா பக்கம் வந்து எல்லாமே என்ன செய்யும் உங்களுக்கு ஒரு கூம்பு வடிவில் வரும். நிலைக்குத்து கூறுகள் நான் சமப்படுத்தப்பட்டும் கிடைக்கூறுகளால மட்டும்தான் உங்களுக்கு இந்த காந்த பாய அடுத்து கிடைக்கும். கிடைக்கூறுகளால மட்டும்தான் உங்களுக்கு இந்த காந்த பாய அடுத்து கிடைக்க போகுது. நீங்க நிலைக்குத்து கூறுகளை மென்ஷன் பண்ணதால கிடைக்கூற மட்டும் தான் பார்க்க போறோம். நம்ம கிடைக்கூறுகள் எடுக்காம இது இருக்கிறோம். அப்படி இதை வச்சுட்டு நம்ம பீர பருமனை காண்றதுக்கு நம்ம டெல்டா பி ஒரு டெல்டா இல்லாத வரக்கூடிய டெல்டா பி டெல்டா பி மியூனோட் ஐ டெல்டா எல் சைன் தீட்டா 4π ஆர் வர்க்கம். ஆறு வர்க்கம் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம கருதுகிற நுண் ஓட்ட அளவுல இருந்து நீங்க எந்த புள்ளிக்கு காந்தப்பாய எடுத்து காண போறீங்களோ அந்த புள்ளிக்கான தூரம் எஸ் வர்க்கம் வரப்போகுது. நுண் ஓட்ட அளவுல இருந்து நீங்க காந்தப்பாய எடுத்து காண வேண்டிய புள்ளிக்கான தூரம் எஸ் வர்க்கம். ஸோ மியூனோட் ஐ டெல்டா எல் டெல்டா எல் டெல்டா எல் கூட வட்ட கடத்தி எடுத்தால 2πr சைன் தீட்டாக்கு பதிலாக எதிர்பக்கம் அயல் பக்கம். ஸோ ஆரின் கீழ் எஸ் வர்க்கம் எஸ் அதாவது ஆர் வர்க்கம் சக எஸ் வர்க்கம் எக்ஸ் வர்க்கம் அவரோட வர்க்கம் சைன் தீட்டாக்கு பதிலாக 4π எஸ் வர்க்கத்துக்கு பதிலாக திரும்ப பழைய மாதிரி ஆர் வர்க்கம் சக எக்ஸ் வர்க்கம். சரியா பிள்ளைகள்? நீ பெருசா குழம்பு தேவையில்லை இந்த கேள்விக்கு. இந்த கேள்வி உங்களுக்கு எக்ஸாம் நேரம் வர மாட்டுதுன்னு நினைக்கிறேன். வர மாட்டுதானே மைண்டாக கொஞ்சம் மேல கூட உண்மையா தொகை எடுக்கணும் இந்த கேள்வியில. அப்படியே நமக்கு பேசிக்கா கொஞ்சம் விளங்கி கொள்ளுங்க. ஏன்னா இந்த புலக்கேள்விகள் இப்படி வாரதால ஒருவேளை இந்த கேள்வி எல்லாம் சில வேளையில தந்தால் யோசிக்க மாதிரி ஞாபகம். பெருசா குழம்பு தேவையில்லை. இதுல காந்த புல திசையில பெருசா குழம்பு தேவையில்லை. சாம்பாடை மட்டும் ஞாபகம் என்ன செய்யலாம். வெளிக்கொள்ளுங்களா? Q நேரேற்றம் ஒமேகா எனும் கோண வேகத்துடன் Q நேரேற்றம் ஒமேகா எனும் கோண வேகத்துடன் Q நேரேற்றம் ஒமேகா எனும் கோண வேகத்துடன் ஆர் ஆரை உடைய வட்டப்பாதையில் இயங்கும்
ஆர் ஆரையுடைய வட்டப்பாதையில் இயங்கும் எனில் Q நேரேற்றம் ஒமேகா கோண வேகத்துடன் ஆர் எனும் ஆரையுடைய வட்டப்பாதையில் இயங்கும் எனில் மையத்தில் ஏற்படுத்தப்படும் காந்தப்பாய அடர்த்தி யாது? மையத்தில் ஏற்படுத்தப்படும் காந்தப்பாய அடர்த்தி யாது? கேள்வி எழுதாதாக திரும்ப வாசிக்கிறேன் கவனிங்க. Q நேரேற்றம் ஒமேகா கோண வேகத்துடன் Q நேரேற்றம் ஒமேகா கோண வேகத்துடன் ஆர் ஆரையுடைய வட்டப்பாதையில் இயங்கும் எனில் மையத்தில் ஏற்படுத்தப்படும் காந்தப்பாய அடர்த்தி யாது? மையத்தில் ஏற்படுத்தப்படும் காந்தப்பாய அடர்த்தி யாது? மையத்தில் ஏற்படுத்தப்படும் காந்தப்பாய அடர்த்தி யாது? காணுங்க. ஒரு ஏற்றம் ஒன்று அசைகுது, அசைகிறதால அதுல மையத்தில் உருவாகின்ற காந்தப்பாய அடர்த்தி கேட்கிறாங்க. ஆன்சர் கண்டாக்கள் அதுக்கு வேற வழி இல்லை நமக்கு சமன்பாடு. ஒரு ஏற்றம் பாயுமெண்டா அந்த ஏற்றம் பாய்வதன் காரணமாக ஒரு மின்னோட்டம் உருவாக போகுது. அந்த ஏற்றம் பாயத்தால் உருவாகிற மின்னோட்டம் என்னது? Q சமன் IT எடுத்தீங்கன்னா I சமன் Q/T ஆக காணப்படும். திசை எழுத மாட்டா cross dot dotல வரும்போது காந்தப்பாய அடுத்து B சமன் mu naught I கீழ் 2R into N. இது நம்மட நமக்கு தெரிஞ்ச சமன்பாடு தானே பிள்ளைகள். mu naught I எங்கள் 2R into N. ஸோ ஐக்கு பேர் என்ன போடலாம்னு கேட்டீங்கன்னா mu naught N 2R ஐக்கு பதிலா Q over T கொண்டே போடலாம். ரைட், Q over T போடலாம். இப்ப நமக்கு சுழற்சிகள் எண்ணிக்கையும் தரல. ரைட், அந்த கேள்வியில நம்ம என்ன போடுவோம்னா சுழற்சி எண்ணிக்கை தரல நமக்கு. நீங்க T உங்களுக்கு தெரியா, T காணணும். T எப்படி காணலாம்? SMN UT போடலாமா? இந்த ஒமேகா தரவுல இருக்குதான் நம்மகிட்ட. ஒமேகா தரவுல காணப்படுறதால நீங்க T சமன் தீட்டா விண்கள் ஒமேகா கொண்டே போடலாம். தீட்டா என்ன பிள்ளைங்க? தீட்டா வந்து ஒரு சுழற்சி என்றா 2π, n சுழற்சி என்றா 2π தர n. சரியா? தீட்டா வந்து ஒரு சுழற்சியாக இருந்தா தீட்டா வந்து 2π, n சுழற்சியாக இருந்தா 2πn கீழ் ஒமேகா. இது என்ன வரைக்கும்? டைம் வரைக்கும். நம்ம இங்க n போடுறதாலதான் நீங்க n போடுறனா, நீங்க இங்க என்ன போடாம விட்டீங்கன்னா நீங்க என்ன போட தேவையில்லை. நீங்க இது ஒரு சுழற்சிக்கு கண்டீங்களாக இருந்தா இங்க நீங்க என்ன போட தேவையில்லை. நம்ம இங்க சமன்பாடு என்னென்று வாரத்தால நான் என்ன கொண்டு பிரதிடும். ரைட்டா? நீங்க கட்டாயமா n போட வேண்டிய தேவை ஒன்று இல்லை. நீங்க ஒரு சுற்றுக்கு கண்டாலும் வார காந்தப்பாய எடுத்தாதான் வர போகுது. என்ன டைம் வந்து வரதான். இப்ப திரும்ப mu naught n Q 2R T க்கு பதிலா 2πn over ஒமேகா. T க்கு பதிலா 2πn over ஒமேகா வர போகுது. n வெட்டுப்பட்டும் mu naught Q ஒமேகா over 4πr. mu naught Q ஒமேகா over 4πr. ஒரு மின்னேற்றம் இது நேரேற்றம் என்றதால டொட் வைக்கிறேன். இப்படி போனா இஞ்சால க்ளோஸ் இஞ்சால டொட். மறையேற்றமா இருந்தா மின் இஞ்சால பக்கம் இயங்கும் பண்ணா திசையமா தோணி இருந்தோம். அது வளமா தானே நேரேற்றம் மறையேற்றம் பாக்குறது. அதனால நேரேற்றம் மறையேற்றம் நீங்க என்ன செய்ய தேவையில்லை, பெருசா யோசிக்க தேவையில்லை. நமக்கு இந்த இடத்துல திசை ஒன்று தேவைப்படல. திசை ஒன்று நமக்கு தேவைப்படல. க்ளோஸா இருந்தாலும் முறையை விடதான், டொட்டா இருந்தாலும் முறையை விடதான். ஒருவேளை ரெண்டு ஏற்றங்களை செய்யுமா இருந்தாலும் யோசிக்க. நீங்க என் போடாட்டியும் பரவாயில்ல பிள்ளை. இந்த இடத்துல நீங்க என் போடாம செஞ்சிருந்தாலும் இதே விடதான் வந்திருக்கீங்க. என் போட்டீங்களா இருந்தா இங்கே நீங்க என் போட வேண்டி வருமா டைமுக்கு?
2 பை தர என்ன போட வேண்டி வரும் I7 FQ என்ன மூணு பிள்ளைகள் F-ன்றது Q by T தானே இல்லையா I7 FQ மூணு தானே I7 என்னது Q by T T என்னது F தானே 1 OD என்றது frequency F க்கு பதிலா ஒமேகா 2 பை F போடலாம் ஒமேகா 7 2 பை F போடலாம் F க்கு பதிலா ஒமேகா 7 2 பை F போடுங்க நாங்க F க்கு பதிலா திரும்பமா ஒமேகா 2 பை க்கு வரும் இப்ப எல்லாரும் உங்களோட பாஸ் பேப்பர்ல 2010 ஆண்டு எடுங்க 2010 ஆண்டு MCQ 24 அங்கு கேள்வி வாசிக்கல கேள்வி எடுங்க எல்லாரும் புக்ல 2010 ஆண்டு 24 கேள்வி MCQ சரியா எல்லாரும் மேசன் நினைப்பீங்க புக் பக்கத்துல நீங்க எப்படியும் தேடி எடுங்க அவசரமா 2010 ஆண்டு 24 கேள்வி உங்களோட 2000 MCQ எடுத்தீங்கன்னா 130 கேள்வி 2000 MCQ புக்ல 130வது கேள்வி மின்காந்தவியல் இல்லையா அதுல 8வது யூனிட் போட்டிப்பாங்க உங்களோட புக்ல 8வது யூனிட் போட்டிப்பாங்க மின்காந்தவியல்ல 130 கேள்வி 2000 MCQ புக்ல 2010 ஆண்டு 24 கேள்வி அடுத்த ஜெயலரும் கேள்வியை வாசிங்க பிளஸ் கியூ மைனஸ் கியூ ரெண்டு ஏற்றம் அசையுது ரெண்டும் எதிர் திசையாக அசையுது மையத்தில் உருவாகிற காந்த பயடத்தி கிடையாது எந்த கேள்வி செய்தார்களுக்கு அது ஆன்சர் குயிக்கா வரும் என்ன ஆன்சர் டக்குன்னு பார்த்தோன்னே உங்களுக்கு கெஸ் பண்ணுவீங்க என்ன ஆன்சர் ஆன்சர் டக்குனு மெசேஜ் பண்ணுங்க எஸ் அசாம் சரி இந்த விட தெரிஞ்சார்கள் அதுல சின்ன ஒரு கிளிக் கொண்டு கொடுத்தீங்கன்னா ஆன்சர் வரும் உங்களுக்கு இந்த விட இப்ப செஞ்சுட்டீங்கன்னால எக்ஸாம் ஹால்ல செஞ்சிருக்க மாட்டீங்க ஞாபகம் கண்டு இந்த விட இப்ப செய்ததால அந்த கேள்வி செய்யலாம் எஸ் சராப் சரி இஹாம் சரி சாஹித் சரி சம்பா சரி அதான் குயிக் ஆன்சர் வரணும் குயிக்கா வரணும் ஆன்சர் கடுமை டைம் எடுக்கப்படாது ஏண்டா நீங்க விட தெரியுமா உங்களுக்கு விட தெரியும் ஈஸி ஆகிப் சரி इसकी सरी अब क्या सरी हुमैद सरी हुआ सरी सदाम सरी ரைட் ஈஸி கல்யாணம் பிள்ளைகள் நம்ம யோசிக்கலாம் ஒரு இது பேர் ஒரு ஐட்டமா செய்யுது அதுல வந்து இன்னொரு ஐட்டமா செய்யுது பக்கத்துல அதே தரத்துல மைனஸ் கியூவா செய்யுது மைனஸ் கியூ எதிர் திசை அசையும்டா இதுக்கு நீங்க எப்படி யோசிக்கலாம்டா பிளஸ் கியூவும் இதே திசையாக அசைவதை போல நீங்க யோசிக்கலாம் ஏன் மறையீட்டத்துக்கு எதிராக மின்னோட்டம் ஓட போகுது சோ 2 கியூ அசைறதை யோசிக்கலாம் 2 கியூ அசையுது ஒரு கியூ அசைஞ்சா நீங்க சமன்பாடு கண்டு வச்சீங்க கியூ ஒமேகாவின்கள் 4 பை ஆறுங்கிறது தர 2 ஆகவே மூன்றாவது ஆன்சர் இல்லையா கணக்கே பார்க்கலாம் 2 தடமா யோசிக்கலாம் அல்லது ஏற்றம் 2 கியூவா யோசிக்கலாம் 2 கியூன்னு யோசிக்கலாம் ஏற்றத்துக்கு பதிலா மூன்றாவது ஆன்சர் மியூ நோட் கியூ ஒமேகாவின்கள் 2 பை ஆர் ஆக இருக்கு சரியா பிள்ளைகள் ரைட் இப்ப அதே பாஸ் பேப்பர்ல தானே 146வது கேள்வி 2000 MCQ 146ஆம் கேள்வி 2013 38 2013 38ஆம் கேள்வி 2013ஆம் ஆண்டு 38ஆம் கேள்வி
2013 ஆண்டு 38ஆம் கேள்வி. சிங்கம் தடையெல்லாம் போடியாங்கன்னு தடை வந்தா மின்னூட்டம் பிரியும் இல்லையா? சரியா? கொஞ்சம் சின்ன ஒரு ஹெல்ப் பண்றேன். நீங்க எலக்ட்ரிசிட்டி படிக்காததால தடை வருமெண்டா மின்னோட்டம் பிரியும். எப்படி பிரியும்? தடை கூடிய ஆளுக்கு மின்னோட்டம் குறைவாகவும், தடை கூட இருந்தா மின்னோட்டம் குறைவாகவும், தடை குறைவாக உள்ள ஆளுக்கு மின்னோட்டம் கூடவாகவும் பிரியும். மேல 2 கீழே 6 இருக்கிறேன். இதுல சரி அரவாசியில எப்படி பிரியுது? கீழே 6 மேல 2R கிலோவா? அப்ப வார மின்னோட்டம் வந்து 3 பகுதியா பிரிய போகுது. 2 6 3 பகுதியா பிரியும். 3 பிரிஞ்சு 2 பகுதி இங்கேயும் 1 பகுதி இங்கேயும் போகும். அப்ப இங்க I/3 என்றும் சாரி 2I/3 இங்க போகும் 2 மடங்கு. ஐய 3 பிரிக்க போறீங்க. ஐய 3 பிரிச்சு 2 பங்கு இங்க, ஐய 3 பிரிச்சு 1 பங்கு இங்க. தடை குறைவா சாரி மாதிரி தடை குறைவான ஆளுக்கு மின்னோட்டம் கூட, தடை கூடவான ஆளுக்கு மின்னோட்டம் குறைவாக செல்லும். அப்ப தடை இந்த 6 தடை உள்ள பகுதியில 2 ஐயங்கள் 3 மின்னோட்டமும், இந்த தடையில ஐயங்கள் 3 மின்னோட்டம் போதும். இப்ப கேட்ட கேள்வி மையத்துல உள்ள காந்த பாய் எடுத்துக்காங்க. சரி, உமா சரி, சாக்கிரா சரி, அசாம் சரி, ஷிஃப்கா சரி, நசிஹா சரி, மும்தாஸ் சரி, ஷசாத் சரி, நிஹாதா சரி, சராப் சரி, உமா சரி, ஷராஃபா சரி, ஆகிப் சரி, ஜுதா சரி, நஃபீத் சரி. ரைட், ஓகே. இல்லன்னு சரி மேனிமா செய்வீங்க. அப்ப பிரச்சனை இல்லை எனக்கு கேள்வி. லக்கியா சரி, செய்யலாம். திசை மட்டும் தான் பார்க்கணும். என்ன பிள்ளை இது கீழே வருதுன்னா இந்தியால கிராஸ், இதுல டொட். இது மேலே வருதுன்னா இதுல கிராஸ். ஒரு கிராஸும் ஒரு டொட்டும் வர போகுதுன்றதால உங்களுக்கு காந்த பாய எடுத்து என்ன செய்ய முடியல, கழிபட போகுது. ஒரு பக்கம் பிளஸ் ஒரு பக்கம் மைனஸ் கழிபட போகுது. இவரால வாரதை கண்டு நீங்க கழிக்க போறீங்க. கழிச்சீங்கன்னா 3வது ஆன்சர் வரும். அந்த கேள்வி பிரச்சனை இல்லை, எல்லாருக்கும் செய்தீங்க. அடுத்த கேள்வி செய்யுங்க. 2014ஆம் ஆண்டு 27ஆம் கேள்வி. அடுத்த கேள்வி 2000 எம்சிக்குள்ள அடுத்த கேள்வி 147ஆம் கேள்வி. 147ஆம் கேள்வி 2014ஆம் ஆண்டு 27ஆம் கேள்வி. 2014 27. அசாம் சரி, முஹா சரி, சாக்கிரா சரி, ஷிஃப்கா சரி, சதாம் சரி, இல்ஹாம் சரி, ஆகிப் சரி,
மும்தாஜ் சரி, குமைத் ரைட், தக்கியா ரைட், ரசியா ஓகே, சஷாத் ஓகே, நஷத் சரி, இஹாதா ஷராப் சரி, ரைட். செய்யலாம் அந்த கேள்வி என்ன பிள்ளை, அவ்வளவு கஷ்டமான ஒரு கேள்வி உண்டு இல்ல. மின்னோட்ட திசையை பார்த்தீங்கன்னா செய்யணும் சரியா, காவாசை பிரிச்சியா 90 பாகத்தில் பிரிக்காங்க. முதலாவது ஒரு கால்வாசி, திரும்ப இப்படி வருது மின்னோட்டம், முக்கால்வாசி வட்டம் கொண்டு வந்து திரும்ப அடுத்தது கால்வாசி, மின்னோட்டம் இதால வருது, இப்படியே வந்தா இதால வரும், இதால வரும், இதால வந்து இதால வந்து இதால வந்து இதால வரப்போகுது. இது எடுத்தீங்கன்னா இங்கால cross, இங்கால dot, இது எடுத்தீங்கன்னா இங்கால cross, இங்கால dot. ஸோ இந்த பகுதி இவரும் இவரும் சேர்ந்தாங்கன்னா அரைவாசி பகுதியா மாறுவாங்க, dot பகுதி. இவர் எடுத்தீங்கன்னா cross, முக்கால்வாசி பகுதி cross தான் மாறும். இதை நம்ம 3 போடுவோம். இது B1, இதுவும் B தான், இதுவும் B, 2 1 போடுவோம். இதுவும் B1 B1 ரெண்டும் சேர்ந்து ஹாஃபா மாறும், அரைவாசி தரம், என்னுக்கு பதில் அரைவாசி சரியான. இந்த துண்டு அரைவாசி, இவர் வந்து முக்கால்வாசி, என்னுக்கு பதிலா மின்னோட்டம் எல்லாம் சமந்தான், ஒன்று பிளஸ் ஒன்று மைனஸ், ஒன்று கழிப்பட போதோட சில பிள்ளை அந்த களி சரியில்லா இருக்கும். ஆஹ் 2014ஆம் ஆண்டு 30 களி பாருங்க பிள்ளை, 2014ஆம் ஆண்டு 30 களி. நிலைக்கூத்து அச்சுகளை மையமாக கொண்டுள்ள ஏபிசி எனும் சர்வசமனான வட்டத்தடங்களின் 3 ஒழுங்கமைப்புகளில் உள்ள வட்டத்தடங்கள் உருவில் காட்டியுள்ளவாறு உள்ள திசைகளில் ஒரே அளவான ஓட்டத்தினை காவுகின்றன. ஒழுங்கமைப்பு சியில் பொதுமையம் எக்ஸில் ஒன்றுக்கொன்று மிக அருகில் இரு தனித்தனியான தடங்கள் உள்ளன. எல்லா 3 ஒழுங்கமைப்புகளிலும் தடங்கள் ஒரே தூரம் XY வேறாக்கப்பட்டுள்ளன. P ஆனது XY நடுப்புள்ளியாகும். ஏபிசி ஆகிய ஒழுங்கமைப்புகளில் Pயில் உள்ள காந்தப்பாய அடர்த்திகளின் பருமன்கள் முறையே புள்ளி Pயில உள்ள காந்தப்பாய அடர்த்தியை கேட்கிறாங்க, எதுல உயர்வாக இருக்கும் எதுல இழிவாக இருக்கிறாங்க. வச்சுக்க, எதுல உயர்வா இருக்கும்னு பாருங்க, எதுல இழிவா இருக்கும்னு பாருங்க.
ரெண்டாவது இல்ஹாம் சரி, அசாம் சரி, உம்தா சரி, குமைத் சரி, ஷராப் சரி, சதாம் சரி, ஷிஃப்கா சரி, ருஸ்லின் சரி, நுஹா சரி. சீதாக்களுக்கு ஓகே, வெரி குட். ஷாஹித் சரி. திசையை பார்க்கிற மட்டும்தான் உங்களோட வேலை இந்த கேள்வியில. திசையை பார்த்தீங்கன்னா சரி, இவரை எடுத்தீங்கன்னா இவரால வாரது வந்து இதுல கொஸ்தான பிள்ளைகள் கீழ் நோக்கி வர போகும், ரைட்? அந்த இடத்துல இல்லைங்களா? இப்படி வந்து இப்படியே வந்து கீழ்த்தடம் இப்படியே வந்து இப்படியே போகுதா? இவரால வாரது இல்லை உங்களுக்கு என்ன செய்யணும்? கீழ் கீழ் நோக்கி உள்நோக்கி இதுக்குள்ள வந்து இப்படி போக போகுது. இவர் எடுத்தாலும் இப்படிதான் வரப்போகுது, உள்நோக்கி. இவரால வார புலம் என்ன செய்யணும்? உங்களுக்கு கீழ் நோக்கி தான் வரப்போகுது. இங்க ரெண்டு விசை கீழ் நோக்கி தாக்கு. இவருக்கு எடுத்தீங்கன்னா இவரால வார புலம் மேல் நோக்கி தாக்கு, இவரால வார புலம் கீழ் நோக்கி தாக்கு. இது எடுத்தீங்கன்னா ஒன்று ரெண்டு எதிர் திசை, ரெண்டு மின்னவாயிலும் இல்லாம போய் இவ எடுத்தீங்கன்னா கீழ் நோக்கி தாக்க போகுது. உங்களுக்கு விளங்கும் எந்த இடத்துல விளைவு விசை கூட விளங்கும். பி எடுத்தீங்கன்னா ரெண்டு விசை கீழ் நோக்கி தாக்குது, இதுல ஒரு விசை கீழ் நோக்கி தாக்குது. இங்க உண்மையா பூஜ்ஜியம் ஆயிடுச்சு. ஏல வந்து கூட, பில வந்து குறைவு. 2012-49 உன புக்ல 142 கேள்வியா? 2012-49 கிராஃப் கேள்வி உண்டு. கிராஃப் கேள்வி உள்ளீங்களா? 2012ஆம் ஆண்டு 49. குமைத் சரி, அசாம் சரி, நுஹா சரி, சாக்கிரா சரி, அப்ப கடும் வேகம் விட வந்து இப்ப விட வர குறைவாய்க்கு என்ன காரணம்? ஆக்கிப் சரி, நிஹாதா சரி, ஷசான் சரி, ரைட்.
கொஞ்சம் கவனிங்க. உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட தடம் என்ன செய்யறாங்க கேட்டா, தடம் இப்படி இருக்கு, இது ஆரம்பத்துல இப்படி இருக்கு, இந்த தடத்தை அப்படியே மடக்கி 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 கடைசியா என்ன செய்யறாங்க, உள்ளே கொண்டு வராங்க. உள்ளே கொண்டு வராங்க. உங்களுக்கு இதுல இருந்து எடுக்கக்கூடிய லேசான முடிவு என்ன பிள்ளைகள், ரைட்? எப்படியோ இதுல எடுத்தீங்கன்னா மின்னோட்டத்தை எப்படி காட்டுறாங்க, இப்படி காட்டுறாங்க. இந்த மையத்தில் எடுத்தீங்கன்னா இவரால வாரது இங்க cross, இவரால வாரதும் cross. சரி, ஆரம்பம் ரெண்டுமே கொஸ்டன்தால இந்த இடத்துல உண்மையா பருமன் உண்டு அதிகமாக காணப்பட்டு. உதாரணத்துக்கு நான் இப்ப இப்படி பெருமனம் இருக்குன்னது, இதுல வர பருமனை வந்து நான் 2 டெஸ்ட்லான்னு போடுறேன் உதாரணத்துக்கா, இதால 5 டெஸ்ட்லான்னு போடுறேன். ஏன்னா இது கூட போறேன்னு கேட்டீங்கன்னா இவர ஆரை குறைவண்டத்தால அந்த பாய இடத்துல வலிமை கூடவாக இருக்கு. உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா இவர் 2 டெஸ்ட்லா, இவர் 5 டெஸ்ட். உண்மை மொத்தமா என்ன வாய்ப்பு உங்களுக்கு டெஸ்ட்லா கிட்ட 7 டெஸ்ட்லா வரப்போகுது. உதாரணம் ரெண்டும் சேர்ந்து வரப்போகுது. உள்ளுக்கு கொண்டு வந்து வர பாத்தீங்கன்னா மின்னோட்டம் இப்படியே வந்து மின்னோட்டம் இப்படி போகுது. இப்ப இவருக்கு எடுத்தீங்கன்னா cross தான் மேலால், அதாவது 2 டெஸ்ட்லா வந்து cross-ஆ இருக்கும், 5 டெஸ்ட்லா எடுத்தீங்கன்னா மேல cross கீழே வரப்போகுது. அப்ப 2 டெஸ்ட்லா cross ஆகவும் 5 டெஸ்ட்லா டொட் ஆகவும் வரப்போகுது. சோ விளைவுல பாத்தீங்கன்னா 3 டெஸ்ட்லா மைனஸ் வரப்போகுது. ஏர்லியா cross தான் பிளஸ் எடுத்தீங்க, நம்ம ஆரம்பத்துல இந்த cross தான் பிளஸ் எடுத்ததால இப்ப வார விளைவில் பெருமானம் டொட்டான் விளைவில் வருகின்றது. ஆகவே மைனஸ்ல விட வரப்போகுது. சோ மேல கிராஃப் என்ன செய்ய போறீங்கன்னா ஒன்று பிளஸ்ல வார கிராஃப் மைனஸுக்கு வந்து சேரணும் கட்டாயம். இதான் நம்ம முதலாவது எடுக்கிற எடுகோள் முடிவு முதலாவது. ஏன் நிச்சயமா இந்த விடை வந்து பிளஸ் ஆக இருந்தால் cross வந்து பிளஸ் ஆ கருதுனா இப்ப வரப்போற விட நிச்சயமா மைனஸ் இல்லாம வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா சிறிய ஆரை வந்து உள்ளுக்கு போறதால சிறிய ஆரையால வரக்கூடிய காந்தப்பாய அடர்த்தி பெருசை விட கூட. ஆகவே உங்களுக்கு விட நிச்சயமா மைனஸ் தான் வரும். ஸோ கிராஃப் வந்து கீழே வளையதான் வரும். ஸோ கீழே வரக்கூடிய மைனஸ்ல வரக்கூடிய விட 2 தான் இருக்கு, 1 2 தான் விட இருக்கு. மத்த எல்லா விடையும் நீங்க என்ன செய்யலாம்டா இல்லாமக்கலாம். ரைட், இப்ப 0 வரக்கூடிய பெருமானம் எந்த புள்ளியை நீங்க பார்க்கணும். ரைட்டா, தீட்டா வந்து இப்படி எடுமா, தீட்டா 90 பாகையா இருந்தா பிள்ளைகள் நீங்க என்ன செய்ய பண்ணுவீங்கன்னா இந்த தளத்துக்கு செவ்வன் அப்படி வந்து 90 பாகை தீட்டா, இந்த கோடு வந்து இருக்க மாட்டேங்குது, அந்த படைஞ்ச துண்டிரிக்கல அப்படி இருந்து துண்டு அது என்ன செய்வாங்க கொண்டு வந்து இப்படியே உள்ளுக்காக்குறாங்க. இந்த கோணம் என்ன செய்யுது பூச்சியமா இருக்கு, தீட்டா பூச்சியமாக இருக்கு, இப்படித்தான் இருக்கிறேன்டா. சோ நிச்சயமா இந்த 90 பாகை உள்ள கணத்திலையும் சந்தர்ப்பத்திலையும் 90 பாகையா இருக்கிற சந்தர்ப்பத்திலையும் உங்களுக்கு புலம் வந்து ஒரு லைனால வந்தாலும் ஒரு 2 டெஸ்ட்ல பெருமானத்தை காட்ட தம்பு. சிறிய வட்டத்தால வாரது மட்டும்தான் என்ன செய்யாது வராது, மற்றது எல்லாம் வர தம்பு. அப்ப நிச்சயமா 90 வகையில பெருமானம் வந்து 0 ஆக மாட்டார். அதுக்கு பிறகு இவர் மைனஸா போன பிறகுதான் ஒருவேளை இந்த ஷேப்புக்கு வந்த பிறகுதான் என்ன செய்ய முடியுங்கன்னா இவர் ஒரு 3 டெஸ்ட்லா எடுப்பார், எடுத்தா 2 டெஸ்ட்லா எடுப்பார், எடுத்தா உங்களுக்கு ஆன்சர் வந்து 0. உள்ளுக்கு போகும் வரைக்கும் என்ன செய்யாது 90 பாகையை விட கூடும் வரைக்கும் 90 பாகையில நாம என்ன செய்ய மாட்டோம், உங்களுக்கு ஒரு நாள் 0 வராது. ஆகவே 2வது விடைதான் பொருத்தமான விடை. செஞ்சு நிறைய பேர் செய்யாதவர்களுக்கு ஒரு ஐடியா உண்டு. பிளஸ் மைனஸ் மட்டும் தீர்மானிக்க போதும். பிளஸ் வந்தா நிச்சயம் மைனஸ் வருது, வரத்தான் போதும், கிராஃப் கீழே வரும். 90 பாகையில ஒரு காலம் வந்து என்ன செய்ய போறல 0 வரப்போறல, 90 பாகையில 0 டெஸ்ட்லாம் வர மாட்டுது, ஏதோ ஒரு பெருமானம் கட்டாயம் இருக்கு. அதனால அந்த விடை என்ன செய்யாது வராது. சரியா பிள்ளைங்க, திரும்ப சொல்லுங்க. ரைட், திரும்ப சொல்றேன். ஒரு கடத்தி ஒன்று இருக்குதுல, இந்த கடத்தி மேலே கீழே இப்படிதான் இருக்காங்க, ரெண்டுமே ஒரே திசையில ஒரு மின்னோட்டங்கள் தானே. ஆகவே மையத்துல உருவாகிற காந்தப்பாய ரெண்டுக்குமே ஒரே பெருமானம் க்ரோஸ் வச்சோம்னா இதுவும் க்ரோஸ் இதுவும் க்ரோஸ். இது நான் ஒரு 6 குறைவண்டத்தால இவர காந்தப்பாய நிச்சயமா இவரை விட கூடத்தான் வரப்போது. மியூ நோட் ஐ என்கிள் 2R தானே, 6 குறைஞ்சா என்ன செய்யும், பி வந்து கூடும் தானே.
ஆகவே சிறிய பகுதி உள்ள தடத்தால வார காந்த பாயாட்டு உயர்வாக இருக்கு. இப்ப இவர் என்ன உதாரணத்துக்கு ஒரு உதாரணத்துக்கு 5 போறேன். ரெண்டும் சேர்ந்து வரக்கூடிய cross பெருமானத்தை நான் 7 டெஸ்ட்ல போறேன். 7 டெஸ்ட்ல cross. ஏடா இப்போ உள்ளுக்கு போக மாட்டா, உள்ளுக்கு வந்தா இப்படி வந்து இப்படி போகுது. அப்ப ஒன்று cross ஆகும், அடுத்தது வந்து dot ஆகும். cross வந்து 2 டெஸ்ட்ல, dot வந்து 5 டெஸ்ட்ல. அப்ப என்ன செய்ய போகுதுன்னு கேட்டீங்கன்னா டொட்ட பருமன் கூட போகுது. டொட் தான் விளைவுல வர போகுது. ஸோ டொட் விளைவுல வரதால உள்ளுக்கு வந்த பிறகு என்ன செய்யும் கேட்டீங்கன்னா கிராஃப் வந்து மைனஸுக்கு வரணும். ஏன் நான் cross வந்து பிளஸ் எடுத்தேன்னா டொட் என்ன செய்வேன் கட்டாயமா மைனஸா எடுப்பேன். அப்ப என்ன செய்யும் உங்களுக்கு கிராஃப் வந்து மைனஸுக்கு வரும். கிராஃப் பிளஸ் மைனஸ் வர வருமானம் 2 விட இருக்கு. 1 2 தான் வரக்கூடிய விட. அதுல 90 பாக எடுத்தீங்களாக இருந்தா எது சீட்டா வந்து இந்த வளைகிற கோணம் 90 பாக எடுத்தீங்கன்னா 90 பாக வரக்கோல எப்படி வந்து ஃபிளட்டா வரும். இந்த துண்டு வந்து வர மாட்டேது. துண்டு என்ன செய்யும் இப்படி சேர்ந்து இதோட போயிட்டு இப்படி சேர்ந்துட போகுது. சேர்ந்து 90 பாக வந்தால் ஒரு லைன் எப்படி மிதிக்குது ஒரு கட்டாயமா இது நேர்கோடா வந்தாலும் இந்த குறிப்பிட்ட பகுதியான ஒரு காந்த பாயத்தை வரத்தான போகிறது. 0 வருமா? 0 வராது. 0 வராத விட ஒன்றுதான் இருக்கு. 90 பாகையில 0 வராத விட 2 மணி தான் இருக்கு. ஆகவே 2வது தான் சரி. முதலாவது ஒன்று எழுதிய கேள்விய பிள்ளை கேள்வியா. இனி ஒரு கேள்வி. மின்னோட்டம் மின்னோட்டம் ஐக்காவும் மின்னோட்டம் ஐக்காவும் காவலிட்ட வட்டச்சுருளின் காந்தப்புலம் பி. காவலிடப்பட்ட வட்டச்சுருளின் காந்தப்புலம் பி. காவலிடப்பட்ட வட்டச்சுருளின் காந்தப்புலம் பி. காவலிடப்பட்ட வட்டச்சுருளின் காந்தப்புலம் பி. இவ்வட்ட சுருளானது என் சுற்றுகளாக மாற்றி அமைக்கப்பட்டு இவ்வட்ட சுருளானது என் சுற்றுகளாக மாற்றி அமைக்கப்பட்டு இவ்வட்ட சுருளானது என் சுற்றுகளாக மாற்றி அமைக்கப்பட்டு அதே மின்னோட்டம் என் சுற்றுகளாக மாற்றி அமைக்கப்பட்டு அதே மின்னோட்டம் செலுத்தப்படுமாய் மத்தியில் காந்தப்புலம் யாது? மத்தியில் காந்தப்புலம் யாது? கேள்வி எழுதாதாக்களுக்கு மட்டுமா? ஒரு வட்டத்தரம் ஒன்று இந்த வட்டத்தடத்தை நீங்க என் சுற்றுகளாக மாற்றுறீங்க. மாற்றிய பிறகு மையத்துல என்ன காந்த பாயாடுனா ஒரு வட்டத்தரம் ஒன்றிக்கா நீங்க என்ன சுற்றுகளாக மாற்றீங்க. அதே இது இப்ப மையத்துல என்ன காந்த பாய எடுத்து ஒரு வட்டத்தடத்தை என்ன மாத்துறீங்கன்னா மையத்துல என்ன காந்த பாய மின்னோட்டம் எல்லாம் மாறல. காந்த பாயடுத்து பி என்னவா இருந்திருக்கும்? என்னோட மையா இருந்திருந்தா பி சமன் மியூ நோட் ஐயின் கேர்ள் 2r அதையும் என் ஒன்றிடுமா ஒரு தடவை செஞ்சாங்க ஒரு ஆரதனை செஞ்சாங்க. இப்ப ஆறு நமக்கு தெரியா ஆர் டேஷ் என்ன மாற்றி அமைக்கிறாங்க. ஸோ 2πr நீளத்தை தான் என் தர 2πr டேஷ் மாத்துறாங்கன்னு.
சரியா 2πr தான் ஒரு ஆறு அந்த 2πr ஆரை என்ன செய்யறாங்க என்ன கேட்டீங்கன்னா n தர 2πr டேஷ் ஒரு ஆரை வந்து 2πr டேஷ் என்றா n சுற்றுகள் என்றா n தர 2πr டேஷ் அப்ப உங்களுக்கு r டேஷ் வரும்போது r/n வரப்போகுது r/n இப்ப இவர காந்த பாயாடுத்தி கேட்டாங்க என்ன கொஞ்சம் கவனிங்க ஹுமைன் சரியா நினைக்கிறேன் உங்களோட மொத்த கணப்பில் ஸோ பி சமன் மியூ நோட் n i இன் கீழ் 2r சமன்பாடை போட்டோம்னா மியூ நோட் n ஐக்கு பதிலா i 2 r டேஷுக்கு என்ன போட போறீங்க r இன் கீழ் n ஸோ மியூ நோட் i n வர்க்கத்தின் கீழ் 2r இது வர போகுது மியூ நயங்கள் 2r பதிலா b ஏ போட்டீங்கன்னா b n வர்க்கம் வந்து குமை சரி மத்தாள் தம்பிலையா குமைத்துக்கு சரி என்ன போட விடுப்பீங்க நீங்க எல்லாரும் இதுல போடக்கூடிய அந்த என்ன போட விட்டுருப்பீங்க சில நேரத்துல சரியா பிள்ளைகள் இந்த என்ன போட விட்டுருப்பீங்க இப்ப என் தடங்கள் காணப்படுது மியூ நோட் n i கீழ் r போல இப்ப என் தடங்கள் காணப்படுது n கீழ் r பதிலா திரும்ப r o n வரும் நீங்க நம்ம இந்த என்ன விட்டுப்பீங்க எல்லாரும் என் சுற்றுகள்ன்றதை இங்க நீங்க நம்பரை போட முடிப்பீங்க ஆரையை மட்டும் கணக்கெடுத்து ஆரையை மட்டும் நீங்க சொல்லி போட்டிருப்பீங்க நினைக்கிறேன் ஐ மாறாத பிள்ளைனா ஐயனா உண்டு தானா ஐ தான் அப்ப ஒரு ஆள் தஞ்சு இந்த கேள்வி உமையத்துக்கு மட்டும் தஞ்சு சரியா பிள்ளைகள் விளையாட்டு என்ன சொல்லி 2πr நிலமுடையது அப்ப அவரை என் சுற்றுகளாக மாத்துறாங்க என்ன அவர் ஆரை மாற போகுது என் சுற்றுகளாக மாத்தினாங்கன்னா ஒரு தடத்தில் ஆரை 2πr டேஷ் என்று போட்டோம்னா தர என் சுற்றுகள் அப்ப நம்ம என்ன செய்யலாம் புதிய ஆரையை காணலாம் புதிய ஆரையை கண்டுட்டீங்கன்னா திரும்ப பழைய மாதிரி ஒரு இந்த குறிப்பிட்ட தடத்தால வரக்கூடிய மைய காந்த பாயத்தை கணிங்கன்னா மியூனோட எண்ணுக்கு பதிலா என் சுற்றுகள் i 2r பதிலா புதிய ஆறுங்கள் எண் புதிய ஆரை RON என் மேல வந்தா என் வர்க்கமாகும் மியூனோட எண்கள் 2r ஒரு தடத்துக்கு காணப்பட்டது பிஆ இருந்தா இதுல வாய்க்கும் பிஎன் வர்க்கம் சரி நாம இப்ப இரண்டாவது பிரயோகத்துக்கு வருவோம் இரண்டாவது பிரயோகம் அப்ளிகேஷன் 2 நினைக்க முடியல லீடிங் என்ன நம்ம வட்டத்துல உருவாகுன காந்தப்பாய அடர்த்திய பார்த்துட்டோம் இப்ப இரண்டாவது பிரயோகம் ஒரு நீண்ட கடத்தியில ஓட்டமா காவுகின்ற நீண்ட கடத்தியில உருவாகிற காந்தப்பாய அடர்த்தியை பார்க்கப்படும் அப்ளிகேஷன் 2 ஒரு நீண்ட கடத்தி மின்னோட்டம் காவுகின்ற நீண்ட கடத்தியில தளத்துக்கு செங்குத்தாக டி தூரத்துல உருவாகிற காந்தப்பாய அடர்த்தி கையை வச்சீங்கன்னா பி என்னன்னு பார்க்கப்படும் இது உங்களுக்கு ப்ரூஃப் உங்களுக்கு தேவையில்லை சரியா பிள்ளை இதுக்கு உங்களுக்கு நிறுவல் வந்து தேவையில்லை இதுக்கு மட்டுமா மற்ற ஒன்றும் தேவைப்படாதா காந்தப்பாய அடர்த்தி பி சமன் மியூ நோட் ஐ இன் கீழ் 2π அதுல மியூனோட எங்கள் 2r வரும் ஏன் அங்க பை இல்லாம போனன்னு கேட்டீங்கன்னா வட்டமா இருக்கிறதால பை விட்டுப்பட்டும் இதுல நேர்கோடத்தால பை வருதா 4π வரல பை ஒன்று வருது அது மட்டும் ஞாபகம் 2πd வருமா மியூனோட எங்க 2πd இங்க என் தடங்கள்லாம் இல்ல ஒரு கம்பி தானே சோ அது மட்டும் போனீங்க என்ன சரி மியூனோட எங்கள் 2πd சரியா ஹெரிங்க போடுமா ஓட்டம் ஐயை காவும் மிக நீண்ட நேரிய கடத்தியிலிருந்து ஓட்டம் ஐயை காவும் மிக நீண்ட நேரிய கடத்தியிலிருந்து
ஓட்டம் ஐயை காவும் மிக நீண்ட நேரிய கடத்தியிலிருந்து டி தூரத்தில் உள்ள காந்தப்பாய அடர்த்தி. ஓட்டம் காவும் மிக நீண்ட நேரிய கடத்தியிலிருந்து டி தூரத்தில் உள்ள புள்ளியில் காந்தப்பாய அடர்த்தி. டி தூரத்தில் உள்ள புள்ளியில் காந்தப்பாய அடர்த்தி. டியா இருக்கலாம், ஆறா இருக்கலாம், அது பிரச்சனை இல்லையா? தூரம் தானே. டியும் போடலாம், நீங்க விரும்பினா ஆரையும் போடலாம். காந்தப்பாய அடர்த்தி பி சமன் மியூ நோட் ஐயங்க 2πd படத்தை கீழே எழுதிக்கோங்க. இதை கை வச்சீங்கன்னா உங்களுக்கு வட்டம் புரிவா வர பல புலம். எப்படி பார்த்தா விளங்க முடியல. இப்படி நீங்க என்ன இந்த கொஸ்டின் நோட் பண்ணுங்க. இப்படி வரப்போகுது, சுத்தி வரப்போதா? வாங்க சொல்லுது படத்துக்கு காந்தப்பாய அடர்த்தியை காணுங்க. சரியா? இதுல கெப் ஒன்றுங்க. இதுல கெப் ஒன்று விஷயத்துல தொடரல, தொடாம இருக்கா ரெண்டு பகுதியுமா கிட்ட வந்து தொடரலையா இல்லைதானே? ரெண்டும் தொடாத பகுதி இன்னொரு இப்படி வந்து இப்படிதான் போகுதா? இந்த பி வட்டத்தின மையம் பியில காந்தப்பாய அடர்த்தி என்ன? உருவாகிற காந்தப்பாய அடர்த்தி மியூ நோட் ஐ 2π. சரி, கை வச்ச படம் இங்க cross டாட் நேரிய கடத்தில் உருவாகிற காந்தப்பாய அடர்த்தி டாட் எடுத்தீங்கன்னா மியூ நோட் ஐ 2π. வட்டக்கடத்தி எடுத்தோம்னா வட்டக்கடத்தி எடுத்தீங்கன்னா இன்னும் போது cross மையத்தில் உருவாகிற காந்தப்பாய அடர்த்தி cross cross என்ன மைய போது மியூ நோட் ஐயின் கீழ் 2r என்னுக்கு பதிலா ஒன்று தானே தடம் ஒரு தானே, அது பிரச்சனை வர மாட்டேன். ஒன்று cross ஒன்று டாட் கழிப்பட போது நிச்சயமா இவர் தான் பெரியால். ஏன் இங்க ஒரு பை பிரிபடுது, இங்க பை இல்ல, ஆகவே cross தான் பெருசு, cross மைனஸ் டாட் தான் வரப்போகுது. அது விளங்க பிள்ளைகள் ஒன்று பெருசுன்றது விளங்குதான். இவர் அந்த பெரியால் ஏன் கீழே பை பிரிபடுது ஐயின் கீழ் 2r பொதுவா எடுத்தோம்னா 1 மைனஸ் 1 ஓ பை வரும். விரும்பினா பைய வெளியே கொண்டு வரலாம். 2πr வெளியே எடுத்தீங்கன்னா பைய வெளியே எடுத்துட்டேன். ஸோ பை மைனஸ் 1 தேவை என்ன எடுக்கலாம். பையார பொது எடுத்துச்சு என்ன செய்யுங்க, இவ்வளவு விட காணும் உங்களுக்கு ரெண்டு நோமல் ஏரியா ஏரியா கடத்தையும் காணுவீங்க, வட்டக்கடத்தையும் காணுவீங்க. கழிச்சிங்கன்னா உங்களுக்கும் அதுக்குரிய பெருமானம் கிடைக்கும். கழிக்கிறதுக்கு காரணம் விளங்குதானே, ஒன்று டாட் அடுத்த cross. ரைட். இப்ப நான் அடுத்த கேள்வியை கொஞ்சம் மாத்து. இப்படி வருதா, இந்த தடத்தை ஒரு தடத்தை அப்படியே மாத்துறாங்க, வட்டமாக்குறாங்கன்னா இப்ப பில அந்த பெயர் ரெண்டாவது கேள்வி. அடுத்த கேள்வியா ரெண்டாவது கேள்வி. இது வட்டத்தடம் வந்து நேரிய கடத்தி உண்ட பிஏ வட்டமாக்குறாங்க, இல்ல பிஏ வட்டமாக்கி இப்படியே கொண்டு வராங்க. இப்ப காந்த பயடுத்தி
என்ன பிள்ளை நடக்க போகுது? அதே விஷயம் நேரிய கடத்தி வட்ட கடத்தி எடுத்தாச்சு. ஆனா நேரிய கடத்தி எடுத்தீங்கன்னா cross சரி வட்டத்துக்கு எடுத்து இங்க இப்படி வருவீங்க இதால போகுது வந்தா திரும்ப இங்கல cross இப்படி வர போகுது. இங்கால cross இங்கால dot வந்து வட்டத்துக்கு எடுத்தீங்கன்னா இங்கால cross dot ரெண்டுமே dot தான் வருது. ரெண்டும் ஒரே திசையா மாறிடுச்சு. ரெண்டுமே செய்யும் கூட்டுப்பட போகுது. ரெண்டுமே dot தானே. ரெண்டு கூட்டுப்பட போகுது. மைனஸ் பிளஸ் மாதிரி இருக்கும். ரைட். ஒரு தியரி மாதிரி ஒரு கேள்விப்பாமா. தியரி தானே? தியரி மாதிரி கேள்விப்பாமா. அது இதுலதான் ரைட். ரெண்டு கடத்திகள் கொஞ்சம் கவனிக்க பிள்ளைங்களா, இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. சில குழம்பு இப்ப இந்த வளமையான மார்க்கர் ரெண்டு கலர் இருக்கு வளமையா இருந்தா நான் அதை கொஞ்சம் விளங்கப்படுத்தி கீறுவேன். ஒரு மார்க்கரை யூஸ் பண்றதால எனக்கு ப்ளூ மார்க்கர் எடுத்தாலும் உங்களுக்கு விளங்க மாட்டேது. ரெட் எழுதினாலும் உங்களுக்கு பிளாக்கா தான் விளங்கும். எல்லாமே பிளாக்கா தான் விளங்கும் போட்டு. அதனால நான் ஒரு மார்க்கரை யூஸ் பண்றேன், கொஞ்சம் கவனிக்கலாம். ரெண்டு கடத்திகள் காணப்பட்டது, ரெண்டு நீளமான கடத்தி. இந்த கடத்திக்கு நான் பி என்று பெயர் இருக்கு. அடுத்த கடத்திக்கு நான் கியூ என்று பெயர் இருக்கு. இந்த கடத்தில ஓடுகின்ற மின்னோட்டத்தை நான் I1 என்று போறேன். இதுல ஓடுற மின்னோட்டத்தை I2 என்று போறேன். ரெண்டை நான் ஒரே திசையிலான மின்னோட்டமாக கருதுறேன். இரண்டுக்கும் இடைப்பட்ட தூரம் வந்து நான் டி என்று. ரெண்டு கடத்திகளும் சமாந்தரமான கடத்திகள் டி இடைத்தூரத்தில் வைக்கப்பட்டுள்ளது. ரைட். இப்ப கவனிங்க, நல்லா பாத்துக்கோங்களா, நல்லா கவனிச்சுக்கோ. மின்னோட்டம் இப்படி போகுது. இந்த கடத்தி காரணமாக இந்த மின்னோட்டம் காரணமாக புலமும் உருவாகும் தானே. cross. அந்த cross இங்க உருவாகும், இங்க 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 எல்லாத்தையும் உருவாகும். அந்த cross இந்த இடத்துலயும் வருமா வராதா? வருந்தான பிள்ளை. இந்த மின்னோட்டம் காரணமாக உருவாகிற cross அதை நான் பி பி என்று கூறுறேன். ஏன்? கடத்தி பி காரணமாக உருவாகின்ற காந்தப்பாய அடர்த்தியே பொருள். ரைட்டா? இது பி காரணமாக உருவாகின்ற காந்தப்பாய அடர்த்தி பிபி என்று பொருள். சரியான இது விளங்குதா? இது காரணமாக இதுல cross 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 எல்லா வகையும் cross என்ற ஒரு காந்தப்பாய அடர்த்தி வரும். சோ அந்த பிபி என்று பொருள். இந்த பிபிக்கு உரிய சமன்பாடு என்னவாக கேட்டீங்கன்னா, எது காரணமாக இந்த காந்தப்பாய அடர்த்தி உருவாகுது? இந்த மின்னோட்டம் காரணமாக உருவாகுது. சோ மியூ நாட் I1 இன் கீழ் 2πd என்ற காந்தப்பாய அடர்த்தி இந்த புள்ளியில உருவாகும், இந்த கடத்தில உருவாக போகுது. இது சரியா பிள்ளைகள்? அண்டர்ஸ்டாண்ட்? இந்த கடத்தியில இந்த கடத்தி காரணமாக உருவாகின்ற காந்தப்பாய அடர்த்தி எல்லா புள்ளிலையும் வரும். அது மாதிரி இந்த கடத்திக்கு மேலேயும் ஒரு காந்தப்பாய அடர்த்தி வரும். cross என்ற காந்தப்பாய அடர்த்தி பிபி என பொருள். பி காரணமாக உருவாகிற காந்தப்பாய அடர்த்தி I1 over 2πd. ரைட். இப்ப இவர் எடுத்தீங்கன்னா I2 இங்கால cross இங்கால dot வர போகுது. அப்ப இந்த I2 மின்னோட்டம் காரணமாக Q கடத்தி காரணமாக இதுல dot 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 இதுக்கு மேலேயும் ஒரு dot ஒன்று வர போகுது. எது காரணமாக கேட்டீங்கன்னா Q காரணமாக உருவாகிற அந்த பயணம். அது என்ன பெருமானமா இருக்கும்? மியூ நாட் I2 இன் கீழ் 2πd ஆக இருக்கு. இது சரிதான், நமக்கு விளங்கிட்டு தானே. இது என்னண்டு? இது காரணமாக உருவாகிற காந்தப்பாய அடர்த்தி cross, இவர் காரணமாக இந்த தடத்தில் உருவாகிற காந்தப்பாய அடர்த்தி Q. இப்ப கவனிங்க, இந்த தடத்தை மட்டும் பாருங்க, இந்த கடத்தியை மட்டும் பாருங்க. இந்த கடத்தியில ஏற்கனவே மின்னோட்டம் போய் கொண்டிருக்கும் போது ஒரு புலம் தாக்குது. இவர் இல்லாம இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை. இவர் இருக்கிறதால ஒரு புலம் வந்து தாக்குது. எதுல? இந்த கடத்தியில ஒரு புலம் தாக்குது. ஒரு மின்னோடுகின்ற கடத்தியில ஒரு புலம் தாக்கும்னா ஒரு ஃபோர்ஸ் உருவாகும். லெஃப்ட் ஹேண்ட் ரூல் படி
மின்னோட்ட திசையில மின்னோடும் கடத்தி ஒன்றுல ஒரு புலம் தாக்கமாக இருந்தா ஒரு ஃபோர்ஸ் உருவாகும். எதுபடி? ஃப்ளெமிங் இடக்கை விதிப்படி புலம் உள்ளுக்கு மின்னோட்டம் மேல விசை வந்து எனக்கு என்ன செய்யும் கேட்டீங்கன்னா இந்த திசையில ஒரு விசை உருவாகும். அந்த விசை நான் FQ போறேன். எது? கியூல உருவாகிற விசையை போறேன். சரியா? கியூல உருவாகிற விசை. இந்த கியூல உருவாகிற விசை என்ன வரைக்கும்னா பில். அதான பிள்ளைகள், ஒரு கடத்தியில ஓடுகின்ற மின்னோட்டம் வந்து ஐயாக இருந்தா உருவாகிற விசை என்ன வரைக்கும் பில்லா இருக்கு. பில்லுக்கு என்ன போடலாம் கேட்டீங்கன்னா BP I2L. நான் நீளம் எல் எடுக்கிறேன்னா எல் நீளமான கடத்தின்னு கருதுவோம். பிறகு பிரிப்போம் இல்லது. இந்த கடத்தியில உருவாகிற ஃபோர்ஸ் இவர்ல உருவாகிற இந்த கடத்தியில ஒரு ஃபோர்ஸ் வரணும்னா இந்த கடத்தியில மின்னோட்டமும் அந்த கடத்திக்கு குறுக்காக என்ன காந்தப்புலம் போகுதோ அந்த காந்தப்புலம் காரணமாக உருவாகிற விசை தான் அந்த விசை. அப்ப என்ன செய்ய போகுதுன்னா இந்த கடத்தில ஒரு விசை வரும். இடக்கை விதிப்படி புலம் உள்ளுக்கு மின்னோட்டம் மேலே விசை வந்து இங்கால திசையில வார விசையிட பருமன் BP காந்தப்புலம் மின்னோட்டம் I2 தர. அதே போல இந்த கடத்தி எடுத்தீங்களாக இருந்தா இந்த கடத்தியில மின்னோட்டம் இருக்கு, ஒரு புலம் இருக்கு, ஒரு விசை வரப்போது. மின்னோட்டம் மேல புலம் வெளியால விசை வந்து ஒரு வலது பக்கமாக உருவாகும். இங்க போனா FP என்ற ஃபோர்ஸ் உருவாகும். சரியான பிள்ளை? புலம் உள்ளுக்கு புலம் வெளிய மின்னோட்டம் மேல புலம் வெளிய விசை உங்களுக்கு வலது பக்கமாக ஒரு விசை ஒன்று வரப்போகுது. ரைட்? இந்த FPக்கு என்ன காரணம்? அவர பில் காரணம். என்ன பில்? அவர அந்த கடத்திக்கு குறுக்காக அந்த கடத்தியில் தொலைப்படுகின்ற காந்தப்பாய எடுத்து Q I1L. உலகம் சரியா பிள்ளை உங்களுக்கு? FPயும் சரி FQவும் சரி. FP நம்ம ஃபுல்லா விரிவா எழுதுவோம். FP எழுதுவோம் விரிவா. BQ தானே? BQ என்ன? மியூ நோட் I2 வின் கீழ் 2πD I1 தர L. FP ர ஃபுல் வெர்ஷன். FQ எடுத்தீங்கன்னா BP மியூ நோட் I1 இன் கீழ் 2πD I2L. ரெண்டையும் பாரு ஒரே சமன்பாடு. மியூ நோட் I1 I2L இன் கீழ் 2πD. அதாவது FPயும் FQவும் என்ன பாத்தீங்கன்னா சமனாக காணப்படும். இதால உருவாக ரெண்டு கடத்தி இருக்குமெண்டா ரெண்டு கடத்தில வேற வேற மின்னோட்டம் சென்றாலும் அவர்களுக்கு இடையில தொழிற்படுகின்ற விசை சமன். நியூட்டன் 3ஆம் விதியை நீங்க யோசிச்சு பார்க்கலாம். அல்லது நீங்க எடுத்து நிறுவனாலும் ரெண்டு பேருக்கும் உருவாகின்ற விசை என்னவா இருக்கும்? சமனாகத்தான் இருக்கும். FP சமன் FQ. நான் எல்லால பிரிச்சனண்டா FPயின் கீழ் எல்லால பிரிச்சனண்டா FQவையும் எல்லால பிரிக்கிறேன். ரெண்டு ஒன்று தானே. என்னது? மியூ நோட் I1 I2 வின் கீழ் 2πD தானே. எனக்கு நீள உண்மை தெரியாத பிரிக்கணும். இதுக்கு என்ன பேர் எடுக்கீங்கன்னா அலகு நீளத்தில் தொழிற்படும் விசை. அலகு நீளத்தில் தொழிற்படும் விசை. ஒரு மீட்டர்ல தொழிற்படுகின்ற விசையை காணணும்டா ரெண்டுமே சமனான பருமன் தான் பிள்ளைகள். FP இன்டு L அலகு நீளத்தில் தொழிற்படும் விசையை கேட்டாங்களா இருந்தா மியூ நோட் I1 I2 2πD. அல்லது நீளத்துக்கு ஏற்ற மாதிரி நீளம் சமனாடுத்த மட சமனாகும். இதுதான் உங்களுக்கு முக்கியமான ஒரு தியரியா மாறப்போகுது. இதே இது மின்னோட்ட திசையை மாற்றி வேற பக்கமா எடுத்தீங்களா இருந்தா ஒரு மின்னோட்டம் இந்த பக்கமாகவும் மற்ற மின்னோட்டம் எதிர்பக்கமாகவும் போகுமாக இருந்தால் இப்ப ஃபோர்ஸ் வந்து மாறப்போகுது. யோசிச்சு பார். இதால வார புலம் கிராஸ், இதால வார புலம் கிராஸ். இது Q போட்டம், இது P போட்டம், இது BP ஆல உருவாகிறது, இது BQ ஆல உருவாகிற புலம். ரெண்டும் கிராஸ் தான் உருவாகும். சோ இப்ப ஃபோர்ஸ் எடுத்தீங்கன்னா மின்னோட்டம் மேல புலம் உள்ளுக்கு விசை இங்கால FP. இவருக்கு எடுத்தீங்கன்னா மின்னோட்டம் கீழுக்கு புலம் வெளியால புலம் உள்ளுக்கு மின்னோட்டம் கீழே விசை இங்கால FQ. சமமால உண்டுதான் வரப்போது. மின்னோட்டங்கள் எதிர் திசையாக போகும்டா ஒன்றை ஒன்று தள்ளும். தள்ளுகின்ற விசை உருவாகும்.
மின்னோட்டங்கள் ஒரே திசையாக போகும்டா கவர்ச்சி விசை உருவாகும். மின்னோட்டங்கள் ஒரே திசையாக போகும்டா கவர்ச்சி விசை. மின்னோட்டங்கள் மின்னோட்ட திசை ஒன்றாக இருந்தா கவர்ச்சி விசை. மின்னோட்டத்தில பருமன் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, உருவாகின்ற விசைகள் சமன். மின்னோட்டத்தில பருமன் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, உருவாகின்ற விசைகள் சமன். விசைகள் சமன், ஆனா எதிர் திசையில மின்னோட்டம் மாறுமாட்டா. மின்னோட்டம் ஒரே திசையா இருந்தா விசைகள் சமன், ஒரே எதிர் திசையில, ஆனா ஒன்றை ஒன்று கவர்கின்ற பக்கமாக உருவாகும். இது ஒன்றை ஒன்று தள்ளுகின்ற பக்கமாக உருவாகும். சரியா? நல்ல விளைக்கோங்க. இந்த மின்னோட்டம் காரணமாக I1 காரணமாக உருவாகின்ற புலம் டிபி. ஒரு கடத்தியில ஒரு மின்னோட்டமும் ஒரு புலமும் இருந்தா ஒரு விசை வரும். அந்த விசை இந்த புலம் தர மின்னோட்டம் தர நீளம். அதே போல இந்த மின்னோட்டம் காரணமாக இவர்ல ஒரு புலம் உருவாகும். அந்த புலம் தர மின்னோட்டம் தர நீளம் இந்த குறிப்பிட்ட கடத்தில உருவாகிற விசையாக இருக்கும். ரெண்டு விசையில பருமனையும் எடுத்து பார்த்தோம்னா சமனாக வரும். அலகு நீளத்துக்கு வெளிப்படுகின்ற விசையில பருமனை கேட்டாங்க. என்னன்னு இதுல ரைட் கேளுங்களா? கடத்தி பி ஆனது நோட்டில் இந்த நோட்ஸ் மா எழுதுங்க. நோட்ஸ் இல்லையா? கேள்வி அம்மையா பார்த்த வரப்போகுது இல்ல, நோட்ஸ் மா எழுதுங்க, பரவாயில்ல. கடத்தி இல்லாடி ஒரு ஹெரிங் மாய் போடுங்க வசந்த வெட்டுங்க. அல்ல மேல ஒரு ஹெரிங் மாய் போடுங்களா? ஓட்டம் காவும் நீண்ட சமாந்தர கடத்திகள். ஓட்டம் காவும் நீண்ட சமாந்தர கடத்திகள். ஓட்டம் காவும் நீண்ட சமாந்தர கடத்திகள். குறித்த தூரம் குறித்த வேறாக்கத்தில் வைக்கப்பட்டு ஓட்டம் காவும் நீண்ட சமாந்தர கடத்திகள் குறித்த வேறாக்கத்தில் வைக்கப்பட்டு குறித்த வேறாக்கத்தில் வைக்கப்படும் போது அவற்றில் தொழிற்படும் விசை. ஓட்டம் காவும் நீண்ட சமாந்தர கடத்திகள் குறித்த வேறாக்கத்தில் வைக்கப்படும் போது அவற்றில் தொழிற்படும் விசை. இப்ப கீழே எழுதுங்களா? முன்னுக்கு கீழே எழுதி போட்டு படத்தை கேளுங்க. அப்ப உங்களுக்கு விளங்குண்டா கண்டு வெளியே போட்டு கீழே எழுதிட்டு ஒரு படம் கேளுங்க. கடத்தி பி ஆனது கடத்தி கியூபினால் உருவாகும் காந்தப்புலத்தின் செல்வாக்கிலும். கடத்தி பி ஆனது கடத்தி கியூபினால் உருவாகும் காந்தப்புலத்தின் செல்வாக்கிலும். கடத்தி கியூபினால் உருவாகும் காந்தப்புலத்தின் செல்வாக்கிலும். பி கியூ டாட் என்று போடுவோங்க. பி கியூ டாட். நம்ம ஒரே மின் திசை எழுதுறதுக்காக டாட் போறோமா? இதை விட கொஸ்டின் கூட மாத்திக்கும் தேவைப்பட்ட. பி கியூ டாட். கடத்தி பி ஆனது கடத்தி கியூவினால் உருவாகும் காந்தப்புலத்தின் செல்வாக்கிலும் பி கியூ டாட் செல்வாக்கிலும். கடத்தி கியூ ஆனது கடத்தி பியினால் உருவாக்கப்படும் காந்தப்புலத்தின் செல்வாக்கில். கடத்தி பியினால் உருவாக்கப்படும் காந்தப்புலத்தின் செல்வாக்கில். கடத்தி பியினால் உருவாக்கப்படும் காந்தப்புலத்தின் செல்வாக்கிலும்.
கடத்தி P-யினால் உருவாக்கப்படும் காந்தப்புலத்தின் செல்வாக்கிலும் ரெகுலர் BP cross காந்தப்புலத்தின் செல்வாக்கிலும் BP cross உள்ளன வெளியோனா பதகரி L நீளமுடைய கடத்தி P அனுபவிக்கும் விசை அதே மாதிரி இங்கே பண்ணுங்களா L நீளமுடைய கடத்தி Q அனுபவிக்கும் விசை பிசிக்ஸ்ல கஷ்டமான டெஃபினிஷன் இதுவரைக்கும் நீங்க பார்த்த டெஃபினிஷன் எல்லாமே தூக்கி சாப்பிடுவது போல ஒரு டெஃபினிஷன் யாரையாவது பிசிக்ஸ்ல எவ்வளவு மடக்கணும்டா படிச்ச நான் பிசிக்ஸ்ல பெரிய கொம்பு என்று சொன்னாருண்டா அவரை மடக்கணும்டா இந்த டெஃபினிஷன் தான் கேட்பாங்க எல்லாரும் எங்க சொல்லு பாப்போம்னு கேட்பாங்க டெஃபினிஷனை அவர் சொன்னாருண்டா நல்ல கட்டிக்காரன்னு அர்த்தம் பிசிக்ஸ்ல எம்பியருக்கான வரைவிலக்கணம் ரைட்டா எம்பியருக்கு என்ன வரைவிலக்கணம்ங்கிறத சும்மா ஞாபகம் பார்த்துங்க நீங்க நாளைக்கு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க கட்டிக்காராங்கல்ல சொல்ல மாட்டீங்க என்ன படிக்கல என்ன பண்ணும் டெஃபினிஷன் வந்து நாளைக்கு பார்க்க போறது எம்பியருக்கான வரைவிலக்கணம் என்று பார்ப்போம் அதையும் பார்த்துட்டு தடங்கள் வச்சு மெல்லிய கம்பிகள் வச்சு கம்பிகள் மூலமாக வருகின்ற விசையால வரக்கூடிய வினாக்களையும் பார்ப்போம் அதை பாசுபக்களையும் ஒன்று இருக்கு அதையும் பார்த்துட்டு நாளைக்கு அதே மாதிரி முடியும் நினைக்கிறேன் இந்த செக்ஷன் நாளைக்கு முடியும் நினைக்கிறேன் நேரு கோட்டு காட்டத்தில் வர கேள்விகள் முடிஞ்சால் அது முடியும் நினைக்கிறேன் ரைடா பிள்ளைகள் இன்ஷால்லா நாளைக்கு சந்திப்போம் இப்ப நான் என்ன கொடுக்குறேன் நான் நீங்க படம் கிராதாக்கள் திரும்ப ஒருக்கா ரெக்கார்டிங்க பாத்தீங்கன்னா பிறகு இருக்கலாம் விளங்கி கொள்ளுங்க இன்னொருக்கா நீங்க தெளிவா நீங்க ஒருக்கா விளங்கி கொள்ளுங்க நான் கதைச்சி எல்லாம் விட்டு போட்டு நீங்க ஒருக்கா விளங்கிடுங்க எப்படி காந்தப்புலம் எதால காந்தப்புலம் வருது விசை எதுக்கு காரணம்ன்றது விளங்கி எடுத்துக்கோங்க சரியா ஒரு டவுட் ப்ரொவிஷன் எதிர் வரும் எல்லாருக்கும் நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு மிச்சத்தை பாப்போம் சரியாடா அஸ்ஸலாமு அலைக்கும்